ஹலோ கைஸ், நான் உங்க ஜெய். வெல்கம் டு TWJ யூடியூப் சேனல். போன வீடியோவில் S3 சர்வீஸ்னால் எப்படி கிரியேட் பண்ணணும், அதில் ஃபைல் அப்லோட் பண்ணணும், ஃபைல் டெலிட் பண்ணணும், பக்கெட் எப்படி கிரியேட் பண்ணணும், டெலிட் பண்ணணும் எல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, EC2 அப்படின்ற ஒரு சர்வீஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன EC2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AWS எல்லாருக்கும் ஒரு அர்த்தத்தோட தான் கைஸ் பேர் வச்சிருப்பான். இங்கே EC2 வச்சிருக்கான்ல அப்படின்னா என்னன்னா, E ஃபார் எலாஸ்டிக். ஓகே, C2 அப்புறம் ரெண்டு C இருக்கு. ஸோ ஒரு சிக்கு வந்து கம்ப்யூட்டிங், இன்னொரு சிக்கு வந்து கிளவுட். சரிப்பா, இதை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேர்லேயே கொடுத்துட்டாங்க கைஸ். அதையும் கம்ப்யூட்டிங் அப்படின்னா என்னன்னா, உங்ககிட்ட இருக்க கம்ப்யூட்டரோ இல்லை லேப்டாப் மாதிரியோ க்ளவுடில் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் கிரியேட் பண்ண போகிறீங்க. அதனால தான் கம்ப்யூட்டிங்னு வச்சுருக்கான். சரி, அப்போ இந்த எலாஸ்டிக்குன்னு இருக்கே, இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போது நீங்கள் கம்ப்யூட்டரோ இல்லை லேப்டாப்போ வாங்குறீங்கன்னா கான்ஃபிகரேஷன்ஸ் பார்த்து நீங்கள் வாங்குவீங்க. எனக்கு வந்து இந்த இவ்வளோ ஜிபி ரேம் இருக்கணும், இவ்வளோ ஜிபி ரோம் இருக்கணும், இந்த கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கணுன்ற மாதிரி வாங்குவீங்க. EC2 எப்படின்னா, நீங்கள் கிரியேட் பண்ணும்போது 5 GB ரேம் இல்லை 4 GB ரேம் வச்சு கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைன்னா 8 GB நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான். அப்போது எலாஸ்டிக்கு என்ன அர்த்தம்னா ஸ்கேல் அப். ஸோ எனக்கு ரெக்குவயர்மெண்ட் அதிகமாக இருக்குது, எனக்கு 4 GB ரேம் பார்த்தாது, 8 GBக்கு ஏற்ற போகிறேன். ஓகே, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு 8 GB ரேம் வச்சு எந்த யூஸும் இல்லை, எனக்கு கம்மி ரேமே போதும், ஏன்னா எனக்கு 8 GB ரேம்னா நான் அதுக்கேற்ற காஸ்ட்டு பே பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸ்கேல் டவுன். ஸோ அதனால தான் இந்த எலாஸ்டிக் கம்ப்யூட்டிங் க்ளவுடுன்னு பேர் வச்சுருக்கான். இந்த மாதிரி இருக்க கம்ப்யூட்டரை நான் வந்து க்ளவுடில் வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் தான் EC2. ஓகேவா? சரி, ஓகே, இதில் நான் என்ன மாதிரியான சிஸ்டம்லாம் க்ரியேட் பண்ணலாம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சு நான் கான்ஃபிகர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ், லினக்ஸ், இன்னும் நிறைய இருக்குது கைஸ், லைக் உபுண்டு. ஓகேவா? கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கறது தான். எனக்கு இவ்வளோ ஜிபி ரேம் வேணும், இவ்வளோ ஜிபி ரோம் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுக்குறது தான். சரிடா, என்கிட்டே கம்ப்யூட்டர் இருக்குன்றப்போ நான் எதுக்குடா ஒரு கம்ப்யூட்டரை க்ளவுட்லேருந்து ரெண்ட்டு வாங்கி யூஸ் பண்ணணுன்னு கேட்குறீங்கன்னா, அதுக்கான எக்ஸாம்பிளாக நான் இப்போ கொடுக்குறேன். இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அந்த கம்ப்யூட்டரில் ஒரு ஃபைல் வச்சுருக்கீங்க, சேல்ஸ் ஃபைல். சரியா? அந்த கம்ப்யூட்டர் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க. இப்போ வந்து ஊருக்கு போயிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு ஊரில் இருந்துட்டு அந்த கம்ப்யூட்டரில் இருக்க சேல்ஸ் ஃபைலை பார்க்கணும். ஆனால் உங்கள் வீட்டில் யாருமே இல்லை. எப்படி பார்ப்பீங்க? பார்க்க முடியாதுல்ல, கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஏன்னா கம்ப்யூட்டர் ஒரு சர்வர் தான், ஆனால் அது வந்து லோக்கல் சர்வர். ஸோ லோக்கலாக உங்கள் கையில் இருந்தால் மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்க ஃபைலை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுவே உங்கள் கம்ப்யூட்டரை EC2 இன்ஸ்டன்ஸாக நீங்கள் AWS க்ளவுடில் போஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. போஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அவன்கிட்ட இந்த சிஸ்டமை நீங்கள் ரெண்ட்டு வாங்கி வச்சுருக்கீங்க. சரியா? இந்த EC2ன்ற கம்ப்யூட்டர் ரெண்ட்டு வாங்கி வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் இப்போ இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த சிஸ்டம் வந்து எப்போவுமே ஆன்லேயே இருக்கும் கைஸ். நீங்கள் எங்கேருந்து வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லைக் இப்போ நீங்கள் இன்றைக்கி சென்னையில் இருக்கீங்க. சரியா? அட்ஜஸ்ட் மை ஹேண்ட் ரைட்டிங். அப்பயும் ஆக்சஸ் பண்ணலாம். நாளைக்கு வந்து பெங்களூரு போகிறீங்க, அங்கேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ எனிவேர் ஃப்ரம் தி குளோப். ஓகே, நீங்கள் இந்த சிஸ்டமை ஆக்சஸ் பண்ண முடியும் கைஸ். சரி, ஓகே, இது ஒன்று தானா? இது ஒரு விஷயத்துக்காக நான் இந்த EC2 இன்ஸ்டன்ஸை வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா, இதோட மேஜர் யூஸ் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு பேக் அண்ட் வெப் சர்வர் இருக்குது. பேக் அண்ட் வெப் சர்வர்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அமேசான் ஆப்பே எடுத்துக்கோங்களேன். நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க, அந்த ப்ளேஸ் பண்ணுற ஆர்டரை வந்து ப்ராசஸ் பண்ணி உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணோம்ல அந்த ஆப்பு, அந்த லாஜிக்கெல்லாம் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் பேக் அண்ட் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வெப் டெவலப்பர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இப்போது இந்த மாதிரி சர்வரை வந்து நீங்கள் உங்கள் லோக்கல் டிவைஸில் வச்சுருக்கீங்க, ஐ மீன் உங்களோட சிஸ்டமில் வச்சுருக்கீங்க. உங்கள் சிஸ்டம் ஆனில் இருக்க வரைக்கும் தான், அதுவும் அந்த சர்வரை நீங்கள் ஆனாக வச்சுருக்க வரைக்கும் தான் உங்களால், ஐ மீன் உங்கள் ஆப்பை யூஸ் பண்ணி கஸ்டமர்ஸால் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும். சப்போஸ் யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு வரான், என்னடா இது சிஸ்டம் ஆனில் இருக்குன்னு சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, உங்களால் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்கள். 5 நிமிஷம் அமேசானோட சர்வர் வந்து ஆஃபில் இருக்குது, அந்த ஆப் யூஸ் பண்ணுற சர்வர் வந்து ஆஃபில் இருக்குது. 5 நிமிஷத்துக்கு யாராலையும் ஆர்டர் பிளேஸ் கூட பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை தவிர்க்கிறதுக்காக தான் EC2 இன்ஸ்டன்ஸில் அந்த பேக் அண்ட் சர்வரை செட் பண்ணுவாங்க.
அமேசான் மட்டும்தானா? இல்லை, நிறைய காமர்ஸ் வெப்சைட்ஸ். ஸோ இந்த மாதிரி பொருளை விற்கிறவங்க வாங்குறவங்க, ஸோ மோஸ்ட்டாக வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து EC2ல ஹோஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ அவங்க AWS க்ளவுடை யூஸ் பண்ணால். ஓவர்வியூ போதும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ளே போயிடலாம். நீங்கள் நேராக AWS கன்சோல்குள்ளே வாங்க. EC2ன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அங்கேயே இருக்கேன், ஏன்டா சர்ச் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண எனக்கு இருக்குது, யூஸ் பண்ணாதவங்களுக்கு இருக்காது, சரியா? ஸோ EC2ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். EC2 கிளிக் பண்ணுங்கள் கைஸ். இப்போது இது உள்ளே வந்தோடனே நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கொடுங்க. லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருங்க, சரியா? இல்லை, நீங்கள் இதை கொடுத்து கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை. கேன்சல் கொடுத்துட்டு இன்ஸ்டன்ஸ் வாங்க. இன்ஸ்டன்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்கே போய் லான்ச் இன்ஸ்டன்ஸ்னு கொடுங்க, சரியா? இங்கே இப்போ உங்களோட சிஸ்டம்க்கு நீங்கள் ஒரு நேம் வைக்க போகிறீங்க. நான் என்ன நேம் வைக்க போகிறேன்னா, நான் இதை வந்து விண்டோஸ் சிஸ்டமாக க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன இதுக்கு நேம் வைக்க போகிறேன்னா, WINDOWS விண்டோஸ் EC2 இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ நேம் கொடுத்துட்டேன். இப்போ நான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ், நான் அங்கே சொல்லியிருந்தேன்ல என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் அவைலபிளாக இருக்குன்ட்டு. விண்டோஸ் இருக்குது, லினக்ஸ் இருக்குது, மேக் OS இருக்குது, உபுண்டோ இருக்குது, ரெட் ஹேட் இருக்குது, சைமல்டேனியஸாக DBN அந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட உங்களுக்கு இருக்குது. இது லினக்ஸோட இன்னொரு வேரியண்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஓகே, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நான் விண்டோஸ் கிளிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரீ டயர் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் சர்வர் 2025 பேஸ்லேயே இருக்கட்டும். இல்லை நீங்கள் பே அஸ் யூ கோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இதை சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே ஓகே தான். ஸோ இதோட ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா 64 பிட்டு. ஸோ யூசர் நேம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்னு இருக்கும். ஓகேவா கைஸ்? நீங்கள் இதை காப்பி பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா நான் இதை எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து T3 மைக்ரோ. T3 மைக்ரோவில் எனக்கு என்ன தராங்கன்னா, 2 CPU தராங்க, வெறும் 1 GB மெமரி தராங்க. ஸோ இந்த மாதிரி தராங்க. இப்போ இது எனக்கு வேண்டாம், T3 மைக்ரோ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் T3 ஸ்மால் கூட இது பண்ணிக்கலாம். அப்போது 1 GB மெமரிக்கு பதிலாக உங்களுக்கு 2 GB மெமரி இருக்கும். பட் அதை விட இது கொஞ்சம் காஸ்ட் அதிகம். ஸோ நான் T3 மைக்ரோவே யூஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். இப்போது கீப்பேர்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் கிரியேட் நியூ கீப்பேர் அப்படின்னு கொடுத்துட்டு RSA.PEM அல்காரிதம் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னு பார்த்தோன்னா, நான் இந்த விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணிட்டு மோபா எக்ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு ஒரு டூல்லேருந்து இந்த விஎம்ஐ நான் கனெக்ட் பண்ண போகிறேன். அதுலேருந்து வரும்போது டிராஃபிக் எப்படி வரும்னா, ஐ மீன் .pem ஃபைல் தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ நான் வந்து ப்ரைவேட் கீ வந்து .pem ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே கீப்பேரோட நேம் வந்து விண்டோஸ் RDP கீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். RDP கீ 2ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ கிரியேட் கீப்பேர் கொடுத்துட்டேன். இப்போ நான் இதை எங்கே ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை ஸ்டோர் பண்ணதுக்கப்புறமா நான் வேறு என்ன சூஸ் பண்ணுமான்னு பார்க்கணும். நெட்வொர்க் செட்டிங்ஸ் இருக்குது. நெட்வொர்க்கில் இந்த VPC அப்படின்னு ஒன்று விஷயம் இருக்கும். இந்த VPC வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். அப்படி ஆகலைன்னா ஆல்ரெடி டிஃபால்ட் VPCயே கிரியேட் ஆகிருக்கும் கைஸ். ஸோ இதை நீங்கள் எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்துட்டு இந்த VPC பாருங்கள். ஓகேவா? இப்போ நான் இந்த VPC உங்களுக்கு இங்கே காட்டலன்னு வைங்க, நான் என்ன பண்ணணுன்ட்டு நானே சொல்கிறேன் கைஸ். இப்போது நான் இந்த டேபை டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு VPCன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறேன். AWS கன்சோல் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு சர்ச்சில் போய் VPC அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா வரும். நான் இங்கேருந்தே கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போது. ஓகேவா? இப்போது இதுக்குள்ளே வந்துட்டு யுவர் VPCன்னு இருக்குல்ல, இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு இங்கே ஒரு VPC கிரியேட் ஆகிருக்கு. ஒரு வேளை இது உங்களுக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்கள், நான் இப்போ டெலீட் பண்ணிடுறேன் இதை. இப்போ நான் இதை டெலீட் பண்ணிட்டு உங்களுக்கு திரும்பியும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் கைஸ். ஸோ டெலிட் டிஃபால்ட் VPCன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ அதை டைப் பண்ணோம். இதை டெலீட் பண்ணோன்னா ஓகேவா? இது உங்களோட அவைலபிலிட்டி ஜோன். நீங்கள் இந்த இன்ஸ்டன்ஸ் எங்கே கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ, இந்த AWS அக்கௌண்ட் எங்கே கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ, ஒரு டிஃபால்ட்டாக ஒரு விர்ச்சுவல் ப்ரைவேட் க்ளவுட், அதாவது ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க் அது கிரியேட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு AWS. இப்போ நான் இதை டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நான் அங்கே போய் பார்க்குறேன். எனக்கு இந்த இதை ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு அந்த VPCயே இருக்காது கைஸ். ஸோ நான் என்ன பண்ணணுன்னா, இப்போது இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த VPCயே இருக்காது. புரியுதா? பட் ஆனால் நமக்கு VPC தேவை, விர்ச்சுவல் ப்ரைவேட் க்ளவுட் தேவை.
ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் போயிட்டு மேனுவலாக விபிசி கிரியேட் பண்ணிட்டும் வரலாம். இல்லை அப்படின்னா இங்கேயே நியூ விபிசின்னு சொல்லிட்டு காட்டும். ஒரு நிமிஷம் இருங்க, திரும்பி லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். விண்டோஸ் EC2 instance, Windows OS and இதெல்லாம் நம்ம இது பண்ணது தான். ப்ரைவேட் கீ நான் இன்னொரு வாட்டி ஜென்ரேட் பண்ணிக்கிறேன் கைஸ். விண்டோஸ் ப்ரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு நெட்வொர்க் செட்டிங்கில் உங்களுக்கு ஒரு எரர் காட்டுது பாருங்கள். we have detected that your account has no VPC அப்படி சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்ட டிஃபால்ட் விபிசின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏடபிள்யூஎஸே ஒரு டிஃபால்ட்டான விபிசியை கிரியேட் பண்ணி கொடுக்கும். சரிடா விபிசின்றியே என்ன அப்படின்னா, அது ஒரு தனி சர்வீஸ். நான் அதை உங்களுக்கு நெட்வொர்க்கிங் எடுக்கிறப்போ எலாபரேட்டாக சொல்லித்தரேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே வந்துடுங்க. இங்கே வந்துட்டு எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் அங்கே கிரியேட் பண்ண விபிசியை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த விபிசிக்கு ஒரு சப்நெட் வேணும். இந்த சப்நெட் பப்ளிக் சப்நெட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த விஎம்குள்ளே போக முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், கிரியேட் நியூ சப்நெட் கொடுங்க. இப்போது அந்த விபிசி ஒரே விபிசி தான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஐபி தரணும். இந்த ஐபி இப்போதைக்கு நான் கொடுத்த மாதிரியே கொடுத்துக்கோங்க. ஏன் இப்படி கொடுத்துருக்குன்றதை வந்து உங்களுக்கு நெட்வொர்க்கிங் எடுக்கிறப்போ தெளிவாக சொல்லித்தரேன். இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. இதுக்கு நான் என்ன நேம் கொடுக்குறேன்னா, விண்டோஸ் விஎம் EC2ஓட சப்நெட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுக்குறேன். இதுக்கு நான் ஒரு ஐபி கொடுக்கணும் கைஸ். இதுக்கு நான் என்ன ஐபி கொடுக்குறேன்னா 172.31.100.0/24 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இங்கே எதுக்கு நான் /24 கொடுத்துருக்கேன், இங்கே ஏன் /16 இருக்குது, இது எல்லாமே நான் உங்களுக்கு நெட்வொர்க்கிங் எடுக்கிறப்போ தெளிவாக சொல்லித்தரேன். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், கிரியேட் சப்நெட் கொடுத்துருங்க. அந்த சப்நெட்டும் கிரியேட் ஆகிடும். இப்போ டேரெக்டாக நீங்கள் அந்த லான்ச் இன்ஸ்டன்ஸ் டேபுக்கு போயிட்டு நீங்கள் கிரியேட் பண்ண அந்த சப்நெட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நீங்கள் கிரியேட் பண்ண சப்நெட்டோட நேம் என்ன காட்டுதுன்னு பாருங்கள். சப்நெட் 051Cன்னு காட்டுது. ஸோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். சப்நெட் 051C. ஓகேவா? இப்போ சப்நெட்டும் செலக்ட் பண்ணியாச்சு. இங்கே ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபின்றது வந்து எனேபிளில் இருக்கணும் கைஸ். எனேபிளில் இருக்கா? அதே மாதிரி செக்யூரிட்டி குரூப் வந்து கிரியேட் செக்யூரிட்டி குரூப். இது எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன் நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ் எடுக்கிறப்போ. குழப்பிக்காதீங்க. இப்போ நான் பண்ணுறதை அப்படியே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏன்னா இப்போ இதில் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா, ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்கணும். ஓகேவா? அப்புறம் இந்த இன்பவுண்ட் செக்யூரிட்டி குரூப் ரூல்ஸில் இந்த ரூல் வந்து ஸ்பெசிஃபை ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. டைப் RDP, ப்ரோட்டோகால் TCP, போர்ட் வந்து 3389 அப்படின்ற போர்ட். ஏன்னா மோபா எக்ஸ்ட்ரீம்லேருந்து கனெக்ட் பண்ணும்போது டிராஃபிக்னா கனெக்ஷன் வர வழின்னு வச்சுக்கோங்க. இந்த வழியாக தான் வரப்போகுது. ஓகேவா? இன்டர்நெட்டில் நிறைய வழி இருக்குது கைஸ். போர்ட் 8000, போர்ட் 3389. இந்த வழியாக நான் இதை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன்ற கணக்கு தான் அது. அதே மாதிரி சோர்ஸ் டைப் வந்து எனிவேர் இருக்கணும். இந்த சோர்ஸோட ஐபி 0.0.0.0/0 அப்படின்னா இது இன்டர்நெட்டோட ஐபி. இன்டர்நெட்லேருந்து இதுக்கு கனெக்ஷன் எங்கேருந்து வேணால் வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம இதில் கொடுத்துருக்கோம் கைஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் இருக்கான்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ செக்யூரிட்டி குரூப்ஸில் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணுறதுக்கு தயாராகிட்டீங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்கள். உங்களோட இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிடும். சக்ஸஸ்ஃபுல்லி இனிஷியேட்டட் லான்ச் ஆஃப் தி இன்ஸ்டன்ஸ்னு வருது. இப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே மேலே இன்ஸ்டன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியுதா? அது வந்து விண்டோஸ் EC2. நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவாக காட்டுறேன். மினிமைஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ
தெரியுதா? விண்டோஸ் EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த நீங்க கிரியேட் பண்ண அந்த கம்ப்யூட்டருக்குள்ள எப்படி போகணும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். இப்போ நீங்க கம்ப்யூட்டர் கிரியேட் பண்ணிட்டீங்க, அந்த கம்ப்யூட்டருக்குள்ள எப்படி போகணும் அப்படின்றத நான் சொல்றேன். இந்த இன்ஸ்டன்ஸ் ஐடியை கிளிக் பண்ணுங்க கைஸ். இந்த இன்ஸ்டன்ஸ் ஐடியை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டேப்லாம் காட்டும். சரியா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த டேப்ல நீங்கள் போய் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறத பார்த்துக்கலாம். என்ன செக்யூரிட்டி, என்ன நெட்வொர்க்கிங் வேணும்னா பாருங்கள், இல்லைனா வேண்டாம். இங்கே கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து RDP கிளைண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் இருக்கும். உங்களுக்கு பாஸ்வேர்டு வேணும். அப்போ நீங்கள் கெட் பாஸ்வேர்ட் கொடுங்க. இங்கே நம்ம ஒரு .pem ஃபைலை டவுன்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதை அப்லோட் பண்ணணும். ஓகேவா? விண்டோஸ் RDP key 2.pemன்னு இருக்குது. இதை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து பாஸ்வேர்ட் கிடச்சிரும். தேர் வாஸ் an error decryption your password. Please ensure that you have entered your private key correctly. Okay dude. ஸோ நம்ம புதுசாக கிரியேட் பண்ண விஎம்க்கு வந்து ஆக்சுவலாக விண்டோஸ் ப்ரைவேட் .pemன்னு தான் வச்சோம். ஸோ இதுதான் அது கரெக்டான கீ. ஸோ இதை நான் கொடுத்தோடனே எனக்கு இங்கே என்ன ஆகும்னா எனக்கு பாஸ்வேர்ட் ஷோ ஆகிடும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. யூசர் நேம் இருக்குது, பாஸ்வேர்ட் இருக்குது. நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதையே நான் இந்த டேபையே நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு பப்ளிக் ஐபி தேவைப்படும். ஸோ இன்ஸ்டன்ஸ் போங்க. இன்ஸ்டன்ஸ் போயிட்டு நீங்கள் கிரியேட் பண்ண விஎம்மோட இன்ஸ்டன்ஸ் ஐடியை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பப்ளிக் ஐபி v4ன்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மோபா எக்ஸ்ட்ரீம் அதில் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னா இங்கே போங்க, கூகுள் போங்க, இல்லை நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ போங்க. மோபா எக்ஸ்ட்ரீம் டவுன்லோட் கொடுங்க. இப்போ உங்களுக்கு இப்படி வரும். இதில் போனீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக மோபா எக்ஸ்ட்ரீம் ஃப்ரீ இருக்குல்ல, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும் கைஸ். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே மேலே செஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம்? விண்டோஸ்க்கு RDP. இதே நீங்கள் லினக்ஸ் OS யூஸ் பண்ணிங்கன்னா SSH. சரியா? RDP கனெக்ஷனை சூஸ் பண்ணிட்டு நம்ம அங்கேருந்து காப்பி பண்ணிட்டு வந்த IP அட்ரஸை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். யூசர் நேமாக நம்ம அங்கேருந்து போய் எடுத்துக்கலாம் கைஸ். யூசர் நேம் எனக்கு இங்கே இருக்குது. தெரியுதா? யூசர் நேம் இருக்குது. நான் யூசர் நேமை போட்டுறேன். அதுக்கப்புறமா பாஸ்வேர்டையும் நம்ம அங்கேருந்து காப்பி பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டையும் காப்பி பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் IP போடணும். ரிமோட் ஹோஸ்ட்டில் யூசர் நேம் போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ கேப்ஸ் லாக் ஆனில் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன ஆன் பண்ணுது. ஸோ நான் அதை ஆஃப் பண்ணிட்டு பாஸ்வேர்டை போட்டுறேன். ஸோ இப்போ என்ன ஆகுனா, நான் க்ரியேட் பண்ண அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே லாகின் பண்ண போகிறேன். ஸோ லாகின் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ இந்த கம்ப்யூட்டர் தான் நீங்கள் க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ இந்த கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் VS கோட் டவுன்லோட் பண்ணி ஒரு வெப் டெவலப்மெண்ட் சர்வரை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது பாட்டு இருக்கும். அது ஆஃபும் ஆகாது, யாரும் ஆஃபும் பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்போ இந்த கம்ப்யூட்டர் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். அது எங்கே ஹோஸ்ட் ஆகிருக்குன்ற ஆப்ஷன் எல்லாமே காட்டும். நம்ம லோ எண்ட் கான்ஃபிகரேஷன் கம்ப்யூட்டர் க்ரியேட் பண்ணதுனால கொஞ்சம் லேக் இருக்கும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் ஓப்பன் ஆகும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ உங்களுக்கு ஓகே. இப்போ நம்ம அந்த கம்ப்யூட்டர் வந்துருச்சு. இன்னுமே இந்த கம்ப்யூட்டர் வந்து ஃபுல்லாக லோட் ஆகலை. ஃபுல்லாக லோட் ஆகியிருந்தால் இங்கே விண்டோஸ் ஆப்ஷன் வந்திருக்கும். இது வந்து என் கம்ப்யூட்டர் நினச்சிக்காதீங்க. இது AWSல இருக்க கம்ப்யூட்டர். புரியுதா? இங்கே வெளியே இருக்கிறது என் கம்ப்யூட்டர் கைஸ். இது உள்ளே இருக்கிறது AWSோட கம்ப்யூட்டர். புரியுதா? இது AWSோட கம்ப்யூட்டர். ஐ மீன் நான் இங்கே ஹோஸ்ட் பண்ணியிருக்க இந்த EC2 இன்ஸ்டன்ஸ். உங்களுக்கு புரியுதா? அதோட ஸ்டேட் வந்து ரன்னிங்கில் இருக்குல்ல, இந்த விண்டோஸ் EC2 இன்ஸ்டன்ஸ். அந்த மிஷின் தான் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே போகலாம். நீங்கள் வெப் வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் பண்ணலாம். VS கோட் டவுன்லோட் பண்ணலாம், கோட் பண்ணலாம், பேக்அண்ட் சர்வரை வைக்கலாம், எது வேணால் வைக்கலாம் கைஸ். ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணுன்றது புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ கைஸ். நான் உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.